சீக்கிரம் மாறனாதா, சீக்கிரம் மாறும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 1906வது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக 6வது மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காணும்படி கிருபை பாராட்டியதுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து இந்த காலை மன்னா ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். தேவ நிச்சயம் இந்த காலை மன்னா நேயர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், தாய் தகப்பன் இல்லாத குழந்தைகளுக்காக, பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஒரு தகப்பன் தாய் இருந்து செய்ய வேண்டிய கடமைகளை தேவன் செய்யும்படியாக, அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வேதனைகள் மாறும்படியாக நாம் ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 103ஆம் அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்கள். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, நம்முடைய தகப்பன் அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவர் இறங்குவார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு என்னென்ன காரியத்தெல்லாம் செய்வாரோ, அதே போல தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகள் மீது தேவன் அவங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் செய்வார். சில நேரங்கள்ல சில பிள்ளைகளுக்கு சில காரியம் இருக்காது. உலக பிரகாரமான தகப்பனுக்கு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்காது. அதனால அவங்க செய்ய மாட்டாங்க. சில தகப்பன் பொறுப்பற்று இருப்பாங்க, அதனால பிள்ளைகளுக்கு செய்ய முடியாது. சில பிள்ளைங்க கீழ்ப்படியாம இருப்பாங்க, அதனால பெற்றோர் செய்ய முடியாது. ஆனால் இங்கே ஆண்டவராகிய தேவன் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். நம்முடைய பரம தகப்பன் நமக்கு தகப்பனாய் இருக்கிறதுனால பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்காய் வாழ்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவரே தகப்பனாய் இருக்கிறார். அப்போ பரலோக தகப்பன் இந்த பூமியில் இருக்கிற நம் மீது இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார், அன்பு உள்ளவராய் இருக்கிறார். நமக்கு தேவையான அத்தனை காரியத்தை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். நீங்களும் நானும் அவருக்கு இன்னும் அதிகமாய் பயப்பட வேண்டும். அவருக்கு பயந்து ஜீவிப்பதினால் அவருக்கு கீழ்ப்படுகிறோம், தேவ சமூகத்துல காத்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில அநேக அற்புதங்களை செய்கிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு என்னெல்லாம் செய்வாரோ அதைவிட மேலான காரியத்தை நம்முடைய பரம தகப்பன் செய்கிறார். சில நேரங்கள்ல சிலர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஒரு வேதனையான சூழ்நிலையில. சில நேரத்துல படிப்பின் காரியத்துல, ஃபீஸ் கட்ட முடியாத சூழ்நிலையில, வேலை இல்லாத சூழ்நிலையில அப்படி கஷ்டப்படும் போது யோசிப்பாங்க, எனக்கு எங்க அப்பா மட்டும் இருந்திருந்தானா இப்படிலாம் செஞ்சிருப்பாங்களே, அவங்க இல்லையே அப்படிம்பாங்க. சில இடத்துல சிலர் மதுபானத்துக்கு அடிமையா இருப்பாங்க, தேவையில்லாத பழக்க வழக்கத்துக்கு அடிமையா இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களாலும் பிள்ளைகளுக்கு செய்ய முடியாது. அப்படிப்பட்ட பிள்ளைகளும் ரொம்ப பயப்படுவாங்க. எங்க அப்பா இப்படி இருக்காருன்னு சொல்லி வேதனைப்படுவாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வெளியே சொன்னா தாம் பல்ல குத்தியே நாத்துனங்களுக்கு சமம். அதனால சில பிள்ளைங்க சொல்ல மாட்டாங்க. ஆனா ஒருவேளை இந்த பூமியில சில தாய் தகப்பன் நமக்கு உதவி செய்யாமல் போகலாம். சில காரியத்துல அவங்க உதவி செய்யலையேன்னு சொல்லி பிள்ளைங்க வருத்தப்படலாம். ஆனா பரம தகப்பன் அப்படி அல்ல, முழு உலகத்தையும் உண்டாக்கினவர். நம்முடைய தாயின் வயிற்றுல உருவாவதுக்கு முன்னே நம்முடைய உருவம் இன்னதென்று அறிந்தவர். இந்த உலகத்துல நம்ம எப்படி இருப்போம் அப்படி சொல்லி அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனா நீங்கள் நானும் அவருக்கு பயந்து ஜீவிப்போம் என்று சொன்னால் அவர் அதின் காலத்துல நேர்த்தியா செய்வார். சில நேரங்கள்ல மனுஷங்க நமக்கு செய்யலன்னு சொல்லி கவலைப்படக்கூடாது. ஒருவேளை கடன் பிரச்சனை, வியாதி, வறுமை, தேவை, சில பிரச்சனைகள் அப்படியே உங்களை சூழ்ந்து இருக்கலாம். ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யும், நான் உம்முடைய பிள்ளை என்று சொல்லி நீங்கள்
சொல்லும்போது தகப்பன் நிச்சயமாய் உங்களுக்கு இறங்குவார். உங்க வாழ்க்கையில கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. சில பலவீன நிமித்தம் ஏன் இப்படி என் வாழ்க்கையில நடக்கிறது சொல்லி மனம் துவண்டு போகும்போது தகப்பனே என்று கூப்பிட்டால் பரம தகப்பன் இறங்கி அற்புதம் செய்வார். ஒரு வியாதிப்படுவதை ஒரு தகப்பன் விரும்ப மாட்டார். எப்படியாவது அந்த வியாதியிலிருந்து காப்பாற்ற முயற்சி பண்ணுவார் உலக தகப்பன். அதை விட மேலானவர் நம்முடைய பரம தகப்பன். உங்க தேவைகளை அறிஞ்சிருக்கிறார். பலவீனங்கள் மாறும், நல்ல ஞானத்தை தருவார். எனவே அவருக்கு பயந்து நடக்கும்போது நிச்சயமாய் நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறார். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாமல் நடத்த வேண்டுமானால் தேவனுக்கு பயந்து ஜீவிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட உடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில ஆண்டவர், நீர் எங்களுக்கு பெரிய தகப்பனா இருக்கிறீர். எங்களுக்கு தேவையான அத்தனை காரியத்தை செய்து முடிப்பீராக. பிறந்த நாள், திருமண நாளை நினைவுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த புதிய ஆண்டு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கட்டும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தை நிறைவேறிட்டு ஜெபிக்கிறேன். கர்ப்பகால ஸ்திரீகளுக்கு ஜெபிக்கிறேன். குழந்தைக்கு வேண்டிய வளர்ச்சி, ஏற்ற வேளையில குழந்தையை பெற்றெடுக்க ஒரு பாக்கியத்தை கொடுப்பீரான் ஜெபிக்கிறேன். பற்பல தேவையோடு கஷ்டப்படுகின்ற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அவங்க தேவைகள் எல்லாம் கர்த்தர் பூர்த்தி செய்வீராக. இந்த நாள் முழுவதும் உங்களுடைய பாதுகாப்பு எங்களோடு வரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை நான் செய்து முடிய சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் மனதை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.